குடியுரிமை பெறுவதற்கு இந்தியாவில் பல வழிகள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நேச்சுரலைசேஷன், டிசென்ட், பர்த், விண்ணப்பிக்கும் முறை, இந்த 4 முறைகளை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் வகை பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பெறுதல்ல நீங்கள் வந்து பிறப்பால் குடியுரிமை எப்படி வாங்குறது, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டேட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கையில் நோட் வச்சுருப்பீங்க. முக்கியமாக இந்த நோட்ஸ் பார்த்துக்கோங்க, இல்லை கேட்டுட்ருக்கவங்க பாருங்கள். January 26, 1950, ஸோ அன்று, ஸோ ஆன் ஆர் ஆஃப்டர். ஓகே, ஜனவரி 26 இந்த டேட்டுங்கிறது நம்ம குடியரசு தினம் அன்றைக்கி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ அந்த டேட்லேருந்து July 1, 1987. ஓகே, ஸோ ஆன் ஆர் ஆஃப்டர் January 26, 1950. ஸோ 26/1/50 to 1/7/87. இந்த டேட்டில் பிறக்கிறவங்க பிறப்பால் இந்திய குடிமுறை, நான் இங்கே பிறந்ததுனால நான் குடிமகன் ஆயிடுறேன், இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டேட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவது கேட்டகரி 1 July 87 அன்றைய தேதியிலிருந்து, ஓகே, இந்தியாவில் பிறக்கிற ஒரு நபர், அவர்களுடைய பெற்றோர்கள் இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கணும். பெற்றோரில் ஒருவர் அந்த சமயத்தில், நான் பிறக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து 1 ஜூலை 1987 அன்னையிலேருந்து இந்தியாவில் அன்னைக்கோ அதுக்கப்புறமா பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய அப்பா அல்லது அம்மா வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். இதுதான் க்ரைட்டீரியா. ஓகே, ஃபாதர் ஆர் மதர் ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது ரெண்டாவது பிளாக். மூணாவது 3rd December 3/12/2004 அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறம், இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/12/2004 அன்னைக்கு ஆன் ஆர் ஆஃப்டர் இந்த டேட்டில் பிறக்கும் பொழுது உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர், ஓகே, ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே நேரத்தில் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருக்கக்கூடாது. ஒரு மைக்ரண்ட்டாக நீங்கள் வந்து, மைக்ரண்ட் அப்படிங்கிறவர் வந்து இடம் பெயர்ந்தவர். ஓகே, ஒரு இடத்துலேருந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மைக்ரன்ஸ். இமிக்ரன்ஸ் அப்படிங்கிறது குடிபெயர்ந்தவர். மைக்ரண்ட் வந்து இமிக்ரண்ட் ஆகலாம், பட் அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இல்லீகலாக குடியேறி இருக்கக்கூடாது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டிசம்பர் 3 2004 அன்னையிலேருந்து இந்தியாவில் பிறக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அப்பா அல்லது அம்மா இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் அப்பா அல்லது அம்மா வந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்து ஒரு நபராக இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். இது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த சேஞ்ச் வந்தது. இந்த ரீசனில் பை பர்த், ஸோ 3 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நோட்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, பை பர்த் நான் எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும் அப்படின்னா, குடியரசு தின தன்னையிலிருந்து ஜூலை 87க்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் பிறந்தாலே இந்தியாவினுடைய குடிமகன். இந்த டேட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் கொடுக்குறாங்க பாருங்கள். 1 July 87, 1 July 87ல் நீங்கள் இந்தியாவில் பிறக்கிறீங்க, அது இல்லை அதுக்கப்புறம் பிறக்கிறீங்க அப்படின்னா அப்பா அல்லது அம்மா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நேச்சுரலி இந்த பிளாக்ல இருக்கிறவங்க தான் இங்கே வர முடியும், கரெக்டா? ஸோ இந்த பிளாக்ல நீங்கள் பிறந்திருந்தால் தான், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் அப்பா அம்மா இந்த பிளாக்ல பிறந்திருக்கணும். ஸோ நேச்சுரலி இந்த சிட்டிசனாக இருந்திருக்கணும் அவங்க. ஸோ பிறப்பால் சிட்டிசன்ஷிப் இதுதான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 3rd பிளாக் என்னன்னா 2004 ஒரு டேட்டு கொடுக்குறாங்க. 3rd December 2004க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகல் மைக்ரண்ட்டாக வேற ஒரு இடத்துல சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழைந்த ஒரு நபராக, இடம்பெயர்ந்த ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடாது. இரண்டாவது வம்சாவளி, டிசென்ட் அப்படின்னா வம்சாவளி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் டேட் நோட் பண்ணிக்கோங்க, 26/1
1950 to 10th December 1992. ஓகே, இந்த டேட்ல உங்களுடைய தந்தை இந்திய குடிமகனா இருக்கணும். ஃபைன். ஸோ நீங்க வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் நீங்க பிறந்த டேட்டு பாருங்க, இந்த 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவினுடைய குடியுரிமை பெறுவது எப்படி அப்படிங்கிற பகுதியில் நம்ம இருக்கோம். முதல்ல நம்ம பார்த்தது பை பர்த், பிறப்பால் இந்திய குடிமகனா எப்படி ஆகிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ பை பர்த் நான் இங்கே பிறக்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டேட் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் 26 January 1950 இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கு, 87லேருந்து ஒரு பிளாக்கு, 2004லேருந்து ஒரு பிளாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்ல நீங்கள் பிறந்தாலே போதும், இந்திய குடிமகன் தான். இரண்டாவது பிளாக்ல பார்த்தீங்கன்னா அப்பா அல்லது அம்மா இந்திய குடிமகனா இருக்கணும் நீங்கள் பிறக்கும் பொழுது. மூன்றாவது பிளாக்ல அப்பா அல்லது அம்மா இந்திய குடிமகனா இருந்தாலும் யாரோ ஒருவர் இல்லீகலா இந்தியாக்குள்ள நுழைந்த ஒரு நபரா இருக்கக்கூடாது, இல்லீகல் மைக்ரண்டா இருக்கக்கூடாது. ஸோ பர்த் முடிஞ்சிருச்சு. பர்த்துக்கு அப்புறம் எப்படி நீங்க குடியுரிமை வாங்கலாம்? வம்சாவழி, வழி வழியா வருது இல்லையா, வம்சங்கள் விருத்தி அடையும் பொழுது பை டிசென்ட், அந்த வம்சாவழியால் குடியுரிமை எப்படி வாங்குறது? நான் இந்தியாவில் பிறக்கல, பட் நான் இந்திய குடியுரிமை பெறணும், என்னுடைய வம்சங்கள் வம்சாவழியா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரவங்க எல்லாமே வெளியில பிறந்திருப்பாங்க, ஆனா வம்சாவழியால் இந்திய குடியுரிமையை பெற போறாங்க. அந்த டேட்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ அகெயின் குடியரசு நாள், இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. 1992 December 10th வரைக்கும் ஒரு டேட் கொடுக்குறாங்க. இந்த டேட்ல தந்தை வந்து இந்திய குடிமகனா இருக்கும் பட்சத்தில் நீங்க வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் இந்திய குடிமுறையை பெறலாம். இதுதான் இந்த பாயிண்ட். அடுத்த டேட் பார்ப்போம். இப்போ இந்த முடிகிற டேட்லேருந்து எடுக்கிறாங்க, 10th December 1992. ஓகே, ஆன் ஆர் ஆஃப்டர் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாட்டில் பிறந்திருந்தா பெற்றோரில் யாரோ ஒருவர், ஃபர்ஸ்ட்டில் வந்து அப்பா கம்பல்சரியாக சொல்கிறாங்க 1992 வரைக்கும், குடியரசு தினத்துலேருந்து 1992 வரைக்கும் அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் பிறக்கலாம், பட் அப்பா இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது கேட்டகரியில் பாருங்க, ஸோ பெற்றோரில் ஃபாதர் ஆர் மதர் வந்து ஃபாதர் ஆர் மதர் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். தேர்டு கேட்டகரி சேம் டேட்டு, சிமிலர் டேட் 3/12/2004. இந்த நாள் முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் பிறந்திருந்தா நீங்கள் இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து பதிவு செய்யணும். நீங்கள் பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ள வித்தின் 1 year நியரஸ்ட் கான்சுலேட் ஆஃபீஸ் போய் உங்களுடைய குழந்தையினுடைய பிறப்பினை நீங்கள் பதிவு செய்யணும். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு வம்சா வழியில் குடியுரிமை பெற முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 நேச்சுரலி வம்சா வெளியில தான் இவங்களும் பிறக்கிறாங்க, இவங்களும் வெளிநாட்டில் தான் பிறக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே இந்தியாவில் பிறக்கலை, ஆனால் இந்திய குடிமுறையை வம்சா வழியில் கிளைம் பண்ணுறாங்க. எப்படி கிளைம் பண்ண முடியும்னா இப்படி தான், தந்தை குடிமகனாக இருக்காங்க, பட் நான் வந்து வெளிநாட்டில் பிறந்துட்டேன், என் தந்தை குடிமகனாக இருந்தால் இந்த டேட்டுக்குள்ளே நான் வந்து நேச்சுரலி இந்திய குடிமுறையை வம்சா வழியால் நான் பெறுகிறேன். என்னுடைய தந்தை அல்லது தாய் குடிமகனாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த டேட்டுக்கு அப்புறம் நான் பிறக்கும் பொழுது இந்திய குடிமகனாக வம்சா வழியால் அந்த குடியுரிமையை நான் பெறுகிறேன். மூன்றாவது கேட்டகரி வம்சா வழியில் முடியலை அப்படின்னா இந்த டேட்டு 2004 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த நாள் முதல் ஆன் ஆர் ஆஃப்டர் த டேட்டு. ஓகே, ஆன் ஆர் ஆஃப்டர், ஆன் ஆர் ஆஃப்டர் நான் வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். என்னுடைய குழந்தையின் பிறப்பினை கிட்ட இருக்கக்கூடிய தூதரகத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். தேர்டு வே பதிவு செய்தல், ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட்ல எப்படி நம்ம குடியுரிமை பெற முடியும் அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய வம்சாவழியை சேர்ந்த ஒரு நம்பர், ஸோ நேஷ்னல். ஓகே, வேற ஒரு நாட்டில் வசிச்சு இருந்தாலும்
நீங்கள் இன்னொன்று இப்போ என்ன பார்க்கணுன்னா, பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருக்கணும். சூப்பர் பாருங்க. பார்ட்டிஷனுக்கு முன்னாடி, பிஃபோர் பார்ட்டிஷன் இந்தியா எப்படி இருந்திருக்கும்? இப்போ பாகிஸ்தான் கிடையாது இல்லையா? இதுதான் முக்கியமான கண்டிஷன். ஸோ பிஃபோர் பார்ட்டிஷன் நீங்கள் வந்து இந்தியா வம்சாவளியே சார்ந்த நபராக இருக்கலாம். பட் என்னன்னா, இந்த பிரிக்கப்படாத இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கணும். இதுதான் பிரைமரி கண்டிஷன். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு நாட்டில் நீங்கள் வசித்தாலும் பிரச்சனை கிடையாது. பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருக்கணும். இதுதான் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், person of Indian origin, okay, in any country or place outside undivided India. அப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் நீங்கள் குடியுரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது கிரைட்டீரியா, அகெயின் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபராக இருக்கணும். வேறு எந்த நாட்டில் வேணால் நீங்கள் வசிச்சிருக்கலாம். இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு விண்ணப்பம் பண்ணலாம். ஓகே. ஸோ 7 இயர்ஸ் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் மூலம் சிட்டிசன்ஷிப்பை நம்ம வாங்குறது, அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்திய குடிமகனை திருமணம் செய்த பிறகு, ஓகே, விண்ணப்பிக்கிற ஒரு முறை. ஸோ நீங்கள் மேரேஜ் மூலம் நான் சிட்டிசன் ஆகலாமா? வாட் இஃப் ஐ மேரி அன் இந்தியன்? ஒரு இந்தியரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா, ஓகே, அகெயின் நீங்கள் 7 இயர்ஸ் இந்தியாவில் வாழ்ந்திருக்கணும். ஓகே, ஒரு ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும். இருந்த பிறகு கல்யாணம் ஆனாலும் திருமணம் ஆனாலும் சரி, 7 ஆண்டுகள் வசிக்கணுங்கிறது காமனாக பார்க்கலாம். ஸோ 3 மெத்தட் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஹவு டு கெட் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா? இந்தியாவில் குடியுரிமை பெறுதல் எப்படி? பிறப்பால், வம்சாவழியால், விண்ணப்பம் மூலம். 3 பார்த்துருக்கோம். பிறப்பால் பார்த்துட்டோம். நீங்கள் பிறக்கும் பொழுது 3 டேட் கொடுக்குறாங்க. 3 டேட்டில் எப்படி? வம்சாவழியில் எப்படி? நான் வந்து இந்தியாவில் பிறந்திருக்க மாட்டேன், இது வந்து இந்தியாவில் நீங்கள் பிறந்துட்டீங்க, இது நீங்கள் வெளிநாட்டில் பிறக்கிறீங்க, அப்போ எப்படிங்கிற க்ரைட்டீரியா எங்கே கொடுக்குறாங்க? இப்போ நான் விண்ணப்பிச்சு அப்ளை பண்ணி நான் சிட்டிசன் ஆகலாமா? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக ஒரு ஃபேமஸ் பாகிஸ்தானி சிங்கர் அத்னான் சானி, அவர் வந்து ஹி காட் அ சிட்டிசன்ஷிப். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். 4th, இயல்பு குடியுரிமை. 4வது மெத்தட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம். ஓகே, இயல்பு குடியுரிமை சான்றிதழ். ஸோ அந்த சான்றிதழ் எப்படி வாங்கலாம்? ஒரு நபர் எப்படி வாங்க முடியும்? ஸோ இந்த நேச்சுரலைசேஷன், இயல்பாகவே நீங்கள் வந்து ஒரு சிட்டிசன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க, எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேசிக்லி இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4 இந்த 4 கண்டிஷன் சொல்கிறாங்க. இந்த 4 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு குடியுரிமை வழங்கப்படும், ஒரு சான்றிதழ் மத்திய அரசாங்கத்தினால வழங்கப்படும். ஸோ நீங்கள் வசிக்கக்கூடிய நாடு, அங்கே வந்து உங்களுக்கு குடியுரிமை பாதிக்கப்படாமல் இருக்கணும். இப்போ நான் வந்து நாளைக்கு திடீர்னு கனடாவில் சிட்டிசன் ஆகணும்னு நினைக்கிறேன். கனடாவில் வந்து இந்தியன்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ப்ரொவிஷனோ ஒரு சட்டமோ ஏதோ ஒரு பாலிசி இருந்தது அப்படின்னா, நம்ம நாட்டை ஒரு கனேடியனுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் பி அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி. இந்தியர்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்கு தடங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு நாட்டின் குடியுரிமையை வேண்டாம் என்று நீங்கள் துறக்கும் பட்சத்தில் இந்த நாட்டு குடியுரிமையை நீங்கள் ஒரு இயல்பாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு விண்ணப்பம் மூலம். அதே மாதிரி இந்தியாவில் வசிச்சுட்டு இருக்கீங்க, அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கீங்க, அல்லது ஒரு ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கி இருக்கிற பட்சத்தில் இந்த கிரைட்டீரியாவில் சிட்டிசன்ஷிப் நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை 8th schedule. அதுல இப்ப தற்பொழுது எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு? இதுவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 22 லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஏதேனும் ஒரு மொழியில ஒரு நல்ல புலமை, நல்ல பண்புகள், போதிய அறிவினை பெற்ற ஒரு நபரை குடிமகனாக ஆக்கணுங்கிற ஒரு ஆவல், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கும். இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமா கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அடையலாம் அப்படிங்கிறதுல பிறப்பால், பை டிசென்ட் வம்சாவழியால், பை ரெஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்பம் மூலமாக, 4வது பை நேச்சுரலைசேஷன் இயல்பாக குடியுரிமை பெறுவதற்கு வழியுரிமை நம்மளுடைய சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பட் வெரி ஆப்வியஸ், ஒரு இடத்த நீங்கள் வந்து உங்கள் நாட்டு கூட சேருது, ஒரு புது இடம் உங்கள் நாட்டு கூட ஒரு சேருது அப்படின்னா, ஒரு டெரிட்டரி சேருது அப்படின்னா, அந்த இணைப்பின் மூலம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நம்முடைய குடியுரிமையை பெறுவார்கள். ஓகே, இதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. பாண்டிச்சேரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு பிரெஞ்சு காலனி. கோவா இது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் காலனியாக இருந்தது. சிக்கிம் லேட்டராக தான் இந்தியாவோட இணைஞ்சுது. ஸோ அப்போ நேச்சுரலி இந்த டெரிட்டரி எல்லாமே இந்தியாவோட இணையும் பொழுது இந்த பீப்புள் பிகம் சிட்டிசன்ஸ் இல்லையா? பாண்டிச்சேரி உள்ள வந்துருச்சுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்தியாவை சார்ந்தது தான். அப்போ அந்த மக்களுக்கும் குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக வழங்கப்பட்டுரும். இதுதான் இந்த கேட்டகரி. எப்போ? இந்தியாவோடு இணையும் நாளிலிருந்து. இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா இங்கே நம்ம மாட்டுவோம். ஸோ எப்போ அவங்க இந்தியாவில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த நாட்டிலேருந்து இந்திய குடிமக்களாக மாறிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1962 பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை வாங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்.